வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், மதன்ஸ் இன்ஃபோ சேனலில் உங்கள் எல்லாருக்கும் வெல்கம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போகிறேன். எஸ்டிபி சிங்கிள் டோனர் பிளேட்லெட் டொனேட் பண்ண ஒரு 4 year old பங்களாதேஷி குட்டி பொண்ணுக்காக. நான் ஒரு போலீஸ் அப்படிங்கிறதுனால இந்த டொனேஷனுக்கு என் சுப்பீரியர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போக முடியும். பெர்மிஷன் கிராண்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் போயிட்டேன். இதில் வந்து நான் அந்த குட்டி பொண்ணு யாருங்க, அந்த பாப்பாவோட பேர் இல்லை நான் இந்த ஹாஸ்பிட்டலில் போய் டொனேட் பண்ணுங்கிறத ரிவீல் பண்ண விருப்பப்படல. 4 வயசு குட்டி பொண்ணு, ஷீ இஸ் எ பங்களாதேஷி, இந்தியன் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எஸ்டிபி அப்படின்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? எஸ்டிபி ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா, ரெகுலர் பிளேட்லெட் டொனேஷனில் டிஃப்ரெண்ட் டோனார்ஸ்லேருந்து பிளேட்லெட்ஸ் எடுத்து அதை கம்பைன் பண்ணுவாங்க. ஆனால் எஸ்டிபியில் ஒரு டோனார்லேருந்து மட்டும்தான் எடுக்கிறாங்க. பட் ஆனால் இது சேஃபு. எதுக்குன்னா, ஒரு கேன்சர் பேஷண்ட், ஹை குவாலிட்டி எஸ்டிபி பிளேட்லெட் தேவைப்படுற பேஷண்ட்ஸுக்கு இது வந்து கண்டிப்பாக தேவை. நெக்ஸ்ட்டு இதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு ஹெல்த் செக் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு மிஷினில் கனெக்ட் பண்ணுவாங்க நம்ம பாடி, அதாவது நம்ம ரெகுலர் பிளேட்லெட் பிளட் டொனேஷன் மாதிரி கனெக்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் இது மிஷினில் கனெக்ட் ஆகும். அந்த பேக்கில் கனெக்ட் ஆகும், டேரெக்டாக மிஷினில் கனெக்ட் ஆகும். அந்த மிஷின் என்ன பண்ணோன்னா, பிளேட்லெட்ஸை எடுத்துகிட்டு ரெஸ்ட் ஆஃப் த பிளட்டை ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இதில் முதல்ல என்ன பண்ணுவோன்னா, ஆன்டி கோகுலண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அது எதுக்குன்னா, டு ப்ரிவெண்ட் கிளாட்டிங். அந்த மிஷினில் பிளட் இருக்கும்போது கிளாட்டிங்கு. அதுக்கப்புறம் இது சேஃபு. அரவுண்டு 1 to 2 hours எடுத்துப்பாங்க ஆகும் அந்த மிஷினில். பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஒரு 45 minutes முடிஞ்சிச்சு. ஸ்டாஃப் எல்லோரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அண்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ஹெல்ப்பிங் லைஃப் கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து ப்ரைஸ்லெஸ். ஓகேவா? நான் ரெகுலர் பிளட் டொனேஷன் மாதிரி எஸ்டிபி எவ்ரி 2 weeks பண்ணலாம். பிகாஸ் ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்கும். நமக்கு திரும்பவும் பிளேட்லெஸ் ஒரு 2 வாரத்துலேயே நமக்கு ரிட்டர்ன் வந்துடும். அதனால் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் ப்ளீஸ் கன்சிடர் எஸ்டிபி டொனேட் பண்ணுங்கள். இட்ஸ் லைஃப் சேவிங், எஸ்பெஷலி ஃபார் கிரிட்டிக்கல் கேசஸ். So thank you for watching. Support blood donating and platelets donating. Thank you.